அண்ணா, நீங்களும் அண்ணியும் எங்கேயும் போக கூடாது. அண்ணி, நீங்க எங்களுக்கு அம்மாவுக்கு சமமானவங்க. எல்லாருடைய சார்பாவும் நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கிறேன். சித்தப்பா, மன்னிப்பு கேக்குறதுனால என்ன ஆயிட போகுது? எனக்கு என்னமோ சீதா சித்தி கொஞ்சம் கூட கவலைப்படலன்னு தான் தோணுது. அப்படி இருந்திருந்தா அவங்க இங்க வந்திருப்பாங்கல்ல. பிரியா, உனக்கு தான் அவங்கள பத்தி தெரியும்ல. பிரியமா, ரத்னா, நான் யார்கிட்டயும் பேசுறதா இல்ல. எங்களை தனியா விட்டுடுங்க. பிரியமா, ப்ளீஸ் பிரியமா, நான் சொல்றது கேளுங்க. பிரியமா, நீங்களே யோசிச்சு பாருங்க. ரத்னா என்னோட தங்கச்சி. என்னால அவளுக்கு கெடுதல் நினைக்க முடியுமா பிரியமா? அதனாலதான் நான் உங்ககிட்ட காலையில இருந்து பேசணும்னு முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். ப்ளீஸ் பெரியமா, ப்ளீஸ். ரத்னாவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முயற்சி பண்ணாதீங்க. ப்ளீஸ் பெரியமா. போதும். எல்லாரும் இங்க இருந்து வெளியில போயிடுங்க. நான் இத பத்தி இனியும் எதுவும் பேசுறதா இல்ல. ஆனா பெரியப்பா, நான் சொல்றத நீங்க வா. இருந்தாலும் நீ டூ மச் தான். இதெல்லாம் நீ என்ன கேட்கணுமா என்ன? நான் வருஷம் பூரா இதுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன். எப்ப இந்த பண்டிகை வரும், எப்ப கிருஷ்ண ஜெயந்திக்கு ஏற்பாடெல்லாம் பண்ணலாம்னு காத்துட்டு இருக்கேன். ஐயோ பக்கா 100% கண்டிப்பா வருவேன். அது மட்டும் இல்ல, இந்த வருஷம் என்கிட்ட ஒரு பெஸ்டான பிளான் இருக்கு தெரியுமா? அந்த சாந்தி குடும்பத்தை நான் அசிங்கப்படுத்த போறேன். நானும் கேள்விப்பட்டேன். அவங்க குடும்பத்துல இருக்கிறவங்க நடுவுல மனஸ்தாபம் ஏற்பட்டுச்சாமே. இந்த வருஷ காம்படிஷன்ல அவங்க எல்லாரும் அவமானப்பட போறாங்க. கண்டிப்பா கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு நம்ம சந்திப்போம். பாலகோபாலனுக்கு ஜெய். சொல்லுங்க மை டியர் விஷால். நீங்க எந்த காம்படிஷனை பத்தி பேசிட்டு இருக்கீங்க? அதுவா, வருஷா வருஷம் கிருஷ்ண ஜெயந்திக்கு நடக்கும்ல, அந்த காம்படிஷன் தான். மை டியர் விஷால், நான் என்ன நினைக்கிறேன்னா, நாமளே இந்த வருஷம் காம்படிஷன்ல கலந்துக்கிட்டா பெஸ்டா இருக்கும். டூ மச் ஃபன். என்ன, கலந்துப்பியா இல்லையா? மை டியர் விஷால், நீ கலந்துக்கிறேன்னு சொன்னா மட்டும் போதும், நான் உடனே டெய்லருக்கு போன் பண்ணி ட்ரெஸ் அரேஞ்ச் பண்ணிடுவேன். ஏற்கனவே பெஸ்ட் மியூசிக் என்கிட்ட நிறைய இருக்கு. நான் மாமாவோட பொண்ணுங்களை கூட வர சொல்லிட்டேன். அவங்க கோபிகளா இருக்கட்டும், நான் யசோதாவா இருக்கேன். என்னோட மை டியர் விஷால் கிருஷ்ணர். ஜஸ்ட் சரின்னு சொல்லு, பெஸ்டா இருக்கும். என்ன சீதா, எல்லாரையும் வர சொல்லிட்டா உட்காந்துட்டோம். என்ன விஷயம் சொல்லு. இங்க பாருங்க, உங்க எல்லாரையும் நான் எதுக்காக இங்க வர சொல்லிருக்கேன்னா, என்னோட விருப்பம் எல்லாம் இந்த முழு குடும்பமும் முழு உற்சாகமா கிருஷ்ண ஜெயந்தி பூஜையில கலந்துக்கணும். எப்பவும் போல இந்த வருஷமும் நான் ராதா வேஷம் போட போறேன். கிருஷ்ணனோட ராதா. சரி, எல்லாருக்கும் அவங்க கேரக்டர் ஞாபகம் இருக்குல்ல? போன வருஷம் எல்லாரும் என்னென்ன பண்ணீங்களோ அதேதான் இந்த வருஷமும். ஞாபகம் இருக்கு. ஆனா எங்களுடைய ரோல் எல்லாம் டிபெண்ட் பண்றது இந்த வருஷம் யாரு கிருஷ்ணரா பண்ண போறாங்களோ அவங்கள பொறுத்து. போதும் போதும், யார் வேணாலும் கிருஷ்ண வேஷம் போடலாம். ஆமா, இந்த பனாரஸ்ல ஒரே ஒரு கிருஷ்ணன் தான் இருக்காரா என்ன? இந்த முறை கிருஷ்ணரா இல்ல. சங்கீத பொருத்தமா இருப்பா. நானா? நான் கிருஷ்ணரா நடிக்கணுமா? அக்கா, நான் எப்படி கிருஷ்ணர் ஆக முடியும்? அந்த பாட்டு, டான்ஸ், டைலாக் எல்லாம் எனக்கு சுத்தமா வராதுக்கா. இங்க பாரு சங்கீதா, ரொம்ப பயப்படாத.
தேவையில்லாம ஏன் புலம்புறாத? நான் இருக்கேன்ல. 2 நிமிஷத்துல உனக்கு எல்லா டயலாகும் நான் சொல்லி கொடுத்துறேன். ஆனா அக்கா, ஒவ்வொரு வருஷமும் கிருஷ்ணரா அக்கா. ஏம்மா, பெரியம்மா இல்லாம கிருஷ்ண ஜெயந்தியை கொண்டாடலாம்னு எப்படி முடிவெடுத்தீங்க? அம்மா, எல்லாருக்குமே தெரியும் பெரியம்மாவால தான் கிருஷ்ணரா அழகா நடிக்க முடியும். அங்க இருக்கிற எல்லா ஏற்பாடுகளையும் கவனிப்பாங்க. காம்படிஷன்ல கலந்துக்கிறதுன்னு பெரிய விஷயம் இல்லம்மா. ஆனா எல்லாரோட சின்ன சின்ன சந்தோஷம், கவலை, இதை எல்லாத்தையும் யாரு கவனிப்பாங்க? நீங்க பாத்துப்பீங்களா? இங்க பாரு மகேஷ், இங்க யாரும் குழந்தைங்க இல்ல. அவங்களுக்கு பிடிச்சது பிடிக்காததெல்லாம் கவனிக்கிறதுக்கு. அம்மா, விஷயம் குழந்தைங்களா பெரியவங்களாங்கிறது இல்லம்மா. விஷயம் பொறுப்பை பத்தியும் கவனத்தை பத்தியும் தான். இங்க இருக்கிற எல்லாருக்கும் தெரியும் இந்த கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு தான் பெரியம்மாவோட பிறந்த நாள். இருந்தாலும் பெரியம்மா முதல்ல நம்ம சந்தோஷத்தை பத்தி மட்டும்தான் யோசிப்பாங்க. அம்மா, பண்டிகைன்னா சாப்பிடுறது, ஆடுறது, பாடுறது மட்டுமே கிடையாது. குடும்பம் ஒன்னா இருக்கிறது தான் உண்மையான பண்டிகைன்னு சொல்லுவாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இத பெரியம்மாவை தவிர யாராலையும் புரிஞ்சுக்க முடியாது. இங்க பாருங்கம்மா, எந்த பண்டிகையில வீட்டோட பெரியவங்க எல்லாம் கூட இல்லையோ அத பண்டிகைன்னு உங்களால எப்படி சொல்ல முடியும்? மகேஷ், ஐ அண்டர்ஸ்டாண்ட். உனக்கு இந்த காம்படிஷன் ஐடியா சுத்தமா பிடிக்கலன்னு எனக்கு தெரியும். ஆனா நம்ம குடும்பத்தை ஒண்ணு சேர்க்க இந்த மாதிரி ஏதாவது நம்ம செஞ்சே ஆகணும். என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. நம்ம 2 பேரும் வீட்டை விட்டு போறோம்னு எல்லார்கிட்டயும் சொல்லிட்டேன். உன்கிட்ட இதை விட கேவலமான ஐடியா இல்லவே இல்லையா? யோசிக்க விடு. பெரியம்மாவுக்கு ரொம்ப முக்கியமானது எது? இந்த குடும்பம் தானே. யோசி, இந்த குடும்பத்துக்கு ஏதாவது பெரிய ஆபத்து ஏற்பட்டா அப்போ? என்னது? இப்ப நீ என்ன சொல்ல வர? இங்க பாரு மகேஷ், பந்த பாசம் அவ்வளவு பலவீனமா இருக்காது. இந்த சின்ன விஷயத்துக்காக எல்லாம் உடைஞ்சு போகாது. ஐ நோ ஃபார் ஷூர். யோசி, ஒருவேளை அங்கிளுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா? என்ன? எனக்கு ஒண்ணுமே புரியல வைஷு. முதல்ல நான் சொல்றது கொஞ்சம் முழுசா கேளு. ஒருவேளை அங்கிளுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா யோசிச்சு பாரு. பெரியம்மா, பெரியப்பா எல்லாருமே உதவி செய்யறதுக்காக ஓடி வர மாட்டாங்க? நீ ரத்னாக்காக ஓடி வந்தல, அந்த மாதிரி. ஒருவேளை இந்த சிச்சுவேஷன் தலைகீழா நடக்குதுன்னு வச்சுக்கோ. அதாவது பெரியம்மாவோட உயிருக்கு ஆபத்துன்னு நினைச்சுக்கோ. யோசிச்சு பாரு, அவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு ஆன்ட்டி வர மாட்டாங்களா? கண்டிப்பா செய்வாங்க. அம்மா பெரியம்மாவை கஷ்டத்துல விட்டுட்டு போற அளவுக்கு மோசமானவங்க இல்ல. எக்ஸாக்ட்லி. நான் இதைத்தான் சாதகமா பயன்படுத்தணும்னு நினைக்கிறேன். ஆனா எப்படி? என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு. கோபால், டேய் கோபால், இந்த கஜினி மாதிரி கேள்விக்குறி முகத்தோட தான் உட்கார்ந்துட்டு இருக்க போறியா இல்ல ஏதாவது சொல்ல போறியா? ஐயோ கோபால், எனக்கு ஏதாவது ஒரு ஐடியா கூட. இந்தா. ஆனா உங்களுக்கு எது சரின்னு படுதோ அதை செய்யுங்க. நான் என்ன செய்யணுங்கிறத நீங்க சொல்லிட்டீங்கன்னா அதை நான் செஞ்சிடறேன். அட விடுறா. அட போதும் விடு மகேஷ். என்ன வேணுமோ அதை வாங்கி ஏதோ ஒன்று செஞ்சுட்டு போட்டு விடு. சித்தப்பா, நீங்க மறந்துட்டீங்களா? ஒவ்வொரு முறையும் நம்ம இந்த காம்படிஷன்ல கலந்துக்கிறது எதுக்கு? நம்ம டிராஃபியை ஜெயிச்சு பெரியம்மாவோட பர்த்டேவை நம்ம கொண்டாட தானே? நீ கரெக்டா தான் சொல்ற மகேஷ். இந்த வருஷம் நம்ம டிராஃபியை ஜெயிச்சே ஆகணும். அப்பதான் அண்ணியோட மனசுல இடம் பிடிச்சு அவங்களுக்கு நம்ம சர்ப்ரைஸ் கொடுக்க முடியும். அப்புறம் நம்ம ஜெயிக்கிற பணம் கூட அண்ணனுக்கு ரொம்ப உதவியா இருக்கும்ல? ஆஃப் கோர்ஸ். இங்க பாருங்க, டைம் கம்மி, வேலை ஜாஸ்தி, எந்த குறையும் இருக்க கூடாது. சித்தப்பா ரெடி? இந்த ரெடி. கொடுங்க கொடுங்க. அண்ணா, என்ன டிசைன் போட்டிருக்கீங்க? ஆமாப்பா, உனக்கு தான் இதெல்லாம் தெரியும், எனக்கு இதெல்லாம் அவ்வளவா தெரியாது. பாருங்க. என்னாச்சுங்க? ஏதாவது வீடு கிடைச்சதா? ஒரு இடத்த பார்த்து வச்சுட்டேன் சாந்தி. ஆனா அந்த வீட்டுக்காரருடைய சொந்தக்காரர் யாரோ அந்த வீட்டுல தங்கி இருக்காங்களாம். நாம
நம்ம கிருஷ்ண ஜெயந்தியை முடிச்சுட்டு அங்க போயிடலாம். சரிங்க, எப்ப நடக்குமோ அப்பதான் நடக்கும். இங்க பாருங்க, என்னைக்குதான் வீடு தேட போனீங்க, அதுக்குள்ள கிடைச்சிருச்சு. கொடுங்க. யதா யதா ஹி தர்மஸ்ய. என்ன பண்ற? அப்படி இல்ல, முழுசா சொல்லு. யதா யதாஹி தர்மஸ்ய, அப்படி முழுசா சொல்லணும். இது கூட தெரியாது. சரி, இந்த முறை. சரி சரி, இப்ப தப்பு பண்ணக்கூடாது. சரி, ஆரம்பி. யதா யதா ஹி தர்மஸ்ய. சாரி அக்கா, மறந்துட்டேன். அது என்னதுக்கா? சங்கீதா, என்ன இது? எவ்வளவு தடவை தான் உனக்கு சொல்லி தர்றது? சரியான மறமண்ட. சங்கீதா. ஆமாக்கா, நான் மறமண்டதான். ஏங்கா, என்னால இதெல்லாம் முடியாதுன்னு நான் முதல்ல சொன்னேன்ல உங்ககிட்ட. ஆனா நீங்க தான். இங்க பாருங்கக்கா, இப்ப கூட ஒண்ணும் பிரச்சனை இல்ல. தயவு செஞ்சு சாந்தி அக்கா கிட்ட போய் சொல்லிடுங்க. இல்லன்னா மகேஷ் கிட்ட சொல்லுங்க, அவன் போய் சொல்லிடுவான். மகேஷ் கிட்ட சொல்லுங்கக்கா. இங்க பாரு, உன் ஐடியாவெல்லாம் உன்கிட்டயே வச்சுக்கோ. நான் செத்தாலும் சாவினை தவிர நான் அவங்க கிட்ட போய் கை கட்டி மன்னிப்பெல்லாம் கேட்க மாட்டேன். ஆனா அக்கா. வாய் மூடு. எப்படி நினைச்சனோ அதே மாதிரி தான் நடக்குது. குட் கோயிங் ஆண்டி அண்ட் சித்தி. ஐ லைக் திஸ். எனக்கு 2 பெஸ்ட் ஆக்டர்ஸ் தேவை. சரி, நான் உங்ககிட்ட அப்புறமா பேசுறேன். வைஷு, நான் உனக்காக என்னெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு பாரு. இங்க பாரு, இது துப்பட்டா உனக்காக தான். வாவ் ரத்னா, இது ரொம்ப அழகா இருக்கு. இன்னும் இருக்கு, இங்க பாரு. இது அண்ணனுக்கு வாங்கிட்டு வந்திருக்கேன். இங்க பாரு. ரத்னா, ரொம்ப அழகா இருக்கு. இன்னொன்னு இருக்கு, இங்க பாரு. இது இன்னொன்னு. அவருக்கு எது பிடிச்சிருக்கோ அதை போட்டுக்கிட்டோம். அட, என்னது இது? ரத்னா, இது மினி தோத்தியா? பாலுக்கா? வாவ் ரத்னா, this is so cute. நீ இருக்கியே சாம்பியன், just too good. அப்புறம் வைஷு, நான் போனதுக்கு அப்புறம் என்ன மிஸ் பண்ணுவல்ல? இல்ல. என்ன? நீ இங்க இருந்து முதல்ல போகவே மாட்டியே, அப்புறம் எதுக்கு நான் அவனை மிஸ் பண்ணணும்? இல்ல வைஷு, கிருஷ்ண ஜெயந்தி முடிஞ்சது நாங்க கண்டிப்பா போயிடுவோம். எல்லாம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. ஆமா ரத்னா, நீ போறது ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. ஆனா கிருஷ்ண ஜெயந்திக்கு அப்புறம் இல்ல, கல்யாணத்துக்கு அப்புறம். உன் கல்யாண ஊர்வலத்துல தான் நீ இங்க இருந்து வெளியில போவ. ஹலோ, இது கீதாஞ்சலி ஸ்கூல் ஆஃப் ஆக்டிங்கோட நம்பரா? ஆமா, சொல்லுங்க. ஹவ் கேன் ஐ ஹெல்ப் யூ? ஆக்சுவலி என்னன்னா, எனக்கு கிருஷ்ண ஜெயந்தி காம்படிஷனுக்கு அப்புறமா கொஞ்சம் கலாட்டா பண்ணணும்னு தோணுது. ஐ மீன், ஒருத்தர் நல்லா ஏமாத்தணும், முட்டாளா கூட ஆக்கணும். சோ உங்களால 2 ரவுடிகளை அனுப்ப முடியுமா? அவங்க என் வீட்டுக்குள்ளார வந்துடணும். அதுக்கப்புறம் என்னோட ஃபேமிலியை நல்லா பயப்படுத்தணும். அதாவது உயிரை எடுத்துருவேன்னு மிரட்டணும். ரொம்ப ஜாலியா இருக்கும் போல இருக்கு. நான் 2 பேரை அனுப்புறேன். ஆனா இன்னைக்கு சாயங்காலம் எனக்கு ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இருக்கு, அதனால கொஞ்சம் லேட் ஆகும். பரவாயில்ல. ஆக்சுவலி நாங்களும் கிருஷ்ண ஜெயந்திக்காக வெளியில போறோம். அப்போ அங்கேயே சந்திக்கலாம். ஆனா உங்களை எப்படி நான் கண்டுபிடிக்கிறது? ஏன்னா இந்த மாதிரி நேரத்துல நெட்வொர்க்ஸ் ஜாம் ஆயிடும், அதனால தான் கேக்குறேன். சரி, என்னோட குரூப் பிங்க் ஸ்கார்ஃப் கட்டிட்டு வருவாங்க. வெரி குட். அப்படின்னா இன்னைக்கு நைட் கைகாட் மைதானத்துல சந்திக்கலாம். ஓகே? ஓகே.
ஹாப்பி பர்த்டே கிருஷ்ண பகவானே. இந்த பொண்ணு நான் என்ன செய்யறது? எங்க சார்பாக கூட பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். என்னாச்சு? இல்ல நாங்க எல்லாரும் பகவான் கிருஷ்ணருக்கு தான் ஹாப்பி பர்த்டே சொல்றோம். வேற ஒண்ணும் இல்ல. போதும் போதும், உங்க நடிப்பு போதும். எனக்கு எல்லாம் தெரியும். நான் ஒண்ணும் முட்டாள் இல்ல. நான் சொல்லவே மறந்துட்டேன். காலையில கோயிலுக்கு போயிருந்தேன். பிரசாதம் கொடுத்தாங்க, எடுத்துக்கோங்க. ஹாப்பி பர்த்டே பெரியமா. கடவுள் அருளால இந்த வீட்ல நம்ம எல்லாரும் ஒண்ணா நிறைய நிறைய பர்த்டே செலிப்ரேட் பண்ணணும் பெரியமா. என்னோட ஃபேவரட் சாக்லேட் வாங்கிட்டு வந்தேன். இந்தாங்க. தேங்க் யூ பாலு. இங்க பாரு, நான் சொல்றதுல உனக்கு புரியுதா இல்லையா? ஆமா அக்கா. ஆனா அக்கா, உங்களுக்கு என்ன தோணுது? சாந்தி அக்காவும் பெரிய மாமாவும் இன்னைக்கு போயிடுவாங்களா? இங்க பாரு சங்கீதா, எனக்கு என்ன தெரியும்? அவங்க சொன்னதை பார்த்தா கண்டிப்பா போயிடுவாங்க. இங்க இருந்து என்ன பண்ண போறாங்க? சரி அதெல்லாம் விடு, நம்ம என்ன பண்றதுன்னு பாரு. ஆண்டி, சித்தி, இங்க பாருங்க. ரத்னா நம்ம எல்லாருக்கும் ரொம்ப அழகான Dress வாங்கிட்டு வந்திருக்கா. இங்க பாருங்க, இது உங்களுக்கு ரொம்ப அழகா இருக்கும். அண்ட் ஆண்டி, இது உங்களுக்கு. அண்ட் இது உங்களுக்கு ரொம்ப அழகா இருக்கும். இல்ல வைஷு, ரத்னாவுக்கு போய் எப்படி தெரியும் டிராமாவுல என்ன Dress போடுறது என்னன்னு? நான் எப்பவோ சொல்லிட்டேன், வந்துரும். இல்ல இல்ல ஆண்டி, உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. பெரியம்மா எப்பவுமே ரத்னாவை தான் Dress டிசைன் பண்ண சொல்லுவாங்க. அண்ட் உங்களுக்கு தெரியுமா, அவங்களோட வெற்றிக்கு இந்த Dress தான் ரொம்ப பெரிய காரணம். அதான் நமக்கும் லக்கியா இருக்கும்னு நினைச்சேன். உண்மையாவா? சரி, நீ இவ்வளவு தூரம் சொல்றதால இதை நான் வச்சுக்கிறேன். இந்த தடவை ஜெயிச்சே ஆகணும். 1 லட்சம் ரூபாய் ஆச்சே, இதே வாங்கி வச்சுக்க வேண்டியதுதான். சங்கீதா, ஓ சங்கீதா, எங்க போயிட்டா? அக்கா, அக்கா, என்னாச்சு? என்னத்த சொல்றதுக்கா? நேத்து ராத்திரில இருந்து எனக்கு பயங்கர வயித்து வலிக்கா. இந்த வலியில எனக்கு உயிரே போயிடும் போல இருக்குக்கா. அட என்ன சங்கீதா இது? சாதாரண வயித்து வலிக்கு இப்படி அழுதுட்டு இருக்க? வா வா, மருந்து போட்டுக்கிட்டா எல்லாம் சரியா போயிடும். இதெல்லாம் சின்ன சாதாரண வலி தானே. இங்க பாரு, நீ என் கூட வா, எல்லாம் சரியா போயிடும். எனக்கு கொஞ்சம் உட்கார விடுங்க. அக்கா, நான் பாலுவோட அப்பா கிட்ட சொல்லியிருக்கேன். அவர் மருந்து வாங்கிட்டு வந்துட்டோம். நான் மருந்து சாப்பிட்டுட்டு வரேன்க்கா. நீங்க போங்கக்கா, நான் கொஞ்ச நேரம் கழிச்சு வந்துடுறேன். சங்கீதா, நீ சீதா, ஏன் அவளை தேவலாம முறைக்கிற? வயிற்று வலி இன்னும் அவளுக்கு அதிகமாயிட போகுது. சங்கீதா, ஒன்னும் பிரச்சனை இல்ல. நீ 1/2 மணி நேரம் கழிச்சு கூட வா, புரியுதா? வாப்பா. சரிண்ணா. சங்கீதா, இன்னைக்கு நீதான் கிருஷ்ண பகவானா வேஷம் போட போற. என்னை ஏமாத்திடாத. சரியான நேரத்துக்கு வந்துடு. வந்துருவல்ல? ஐயோ, வந்துருவேன்க்கா, வந்துருவேன். நீங்க போங்கக்கா. சீதா, வரியா இல்ல உனக்கு பல்ல அனுப்பணுமா? வரேங்க. ஐயோ, வயிறு வலிக்குதே.
குட் ஈவினிங், வணக்கம், ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. இந்த கிருஷ்ண ஜெயந்தி ஆண்டு விழாக்கு வருகை தந்திருக்கும் உங்கள் அனைவரையும் நான் வரவேற்கிறேன். பலத்த கரகோஷம். முதல்ல ஒரு விஷயம், நான் எல்லா டீமையும் வேண்டி கேட்டுக்கிறேன், ஸ்டேஜுக்கு பின்னாடி தயாரா இருங்க.